நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் அருகிலுள்ள கபிலர்மலையில் இன்று பிஜேபி வேளாண்மை அறிவியல் கல்லூரி 4ஆம் ஆண்டு மாணவிகள் வயல்வெளிக்கே நேரடியாக சென்று விவசாயிகளுடன் கலந்துரையாடி பயிற்சி பெற்றனர். இயற்கை முறையில் விவசாயம் செய்து வரும் விவசாயிகளை சந்தித்த மாணவிகள் நவீன விவசாய தொழில்நுட்பங்கள், விளைபொருட்களை சந்தைப்படுத்தும் உத்திகள் மற்றும் அரசு வழங்கும் பல்வேறு நலத்திட்டங்கள் குறித்து நேரடியாக கேட்டு அறிந்தனர். குறிப்பாக கரும்பு, மரவள்ளிக்கிழங்கு, தென்னை மற்றும் எள்ளு போன்ற பயிர்களில் ஏற்படும் நோய் மற்றும் பூச்சி தாக்குதல்களை எவ்வாறு அடையாளம் காண வேண்டும், அவற்றை இயற்கை முறையில் எவ்வாறு கட்டுப்படுத்தலாம் என்பதையும் விவசாயிகள் நடைமுறையிலேயே விளக்கமளித்தனர். வணக்கம். நாங்கள் பிஜிபி வேளாண்மை அறிவியல் கல்லூரி நாமக்கல் மாவட்டத்திலேருந்து வரோம். இப்போ கிராமப்புற விவசாய அனுபவ பணித்திட்டத்தில் நாங்கள் கபிலர்மலையில் இருக்கோம். கபிலர்மலையில் அதிகமாக விவசாய பூமிகள் தான் இருக்குது. விவசாய பூமிகளில் விவசாயிகள் ஏராளமான பயிர்கள்லாம் போட்டிருக்காங்க. தென்னை, வாழை, குச்சி, எள்ளு இந்த மாதிரி நிறையா போட்டிருக்காங்க. அதில் இன்னைக்கு நம்ம ஒரு எள்ளு காட்டுக்கு வந்திருக்கோம். அதில் விவசாயி எப்படி எள்ளு போடுறாரு, அதை என்னென்ன மருந்தெல்லாம் கொடுத்து அதை விளைவிக்கிறாருன்னு நம்ம விவசாயிகிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் பிரகாஷ். நான் பரமத்தி வேலூர் தாலுக்காவில் நாமக்கல் மாவட்டத்தில் கபிலர்மலைன்ற ஊரில் இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காட்டில் எள்ளு போட்டிருக்கோம். ஒரு ஏக்கராவுக்கு எள்ளு போட்டிருக்கோம். ஒரு ஏக்கராவுக்கு 1 கிலோ விதத்தில் எள்ளு விதைச்சிருக்கோம். இந்த எள்ளுக்குன்னு பார்த்தோம்னா முதல்ல எள்ளு போடுறதுக்கு முன்னாடியே பல தானியத்தை வளர்த்த விட்டு அதை ஓட்டி போட்டு தான் எள்ளு விதைச்சிருக்கோம். ரெண்டாவது, இந்த காட்டில் பார்த்தீங்கன்னா இது நாள் வரைக்கும் நாங்கள் எந்த ஒரு மருந்தும் அடிக்க கிடையாது. ஒரே ஒரு முறை மட்டும் மீன் அமிலமும் மோரும் கலந்து ஒரு ஸ்ப்ரே பண்ணியிருக்கோம். மற்றபடி இது நாள் வரைக்கும் இதுக்கு எந்த ஒரு உரமோ கொடுத்தது கிடையாது. இப்போது பார்த்தீங்கன்னா இதில் விளைச்சலுமே நல்லா தான் இருக்குது. இப்போது இன்னொரு 20 நாள் 25 நாள் போச்சுன்னா எள்ளை சாகுபடி பண்ணிடலாம். விளைச்சலும் நல்லா தான் இருக்குது. பெருசாக எந்த ஒரு நோய் தொற்றும் இல்லை. கொடுக்கும்போதே நல்ல ஒரு இயற்கையான ஒரு சாண உரத்தை கொடுத்து நம்ம இதை போட்டோம்னா கண்டிப்பாக விளைச்சல் நல்லா வரும். இதுக்கு செயற்கை உரங்கள் எதுவுமே தேவைப்படாது. இயற்கையான முறையிலேயே எந்த ஒரு நோய் தொற்றும் இல்லாமல் இது நல்லபடியான விளைச்சல் தான் இருக்குது. நன்றி.